தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கம். ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மல்லாம் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு தாங்க போயிட்டுருப்போம். ஏன் அப்டின்னு சொன்னா, நம்மலாம் தாத்தா, பாட்டி வீட்ல பிறந்தோம். சுகப்பிரசவமா அம்மா, அப்பாவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைங்களா நம்ம வந்து கிடைச்சோம். அம்மாக்கு தான், அம்மா அப்பாவுக்கு இல்ல. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, தாத்தா வீட்டுக்கு தான் போனோம். ஏன் அப்டின்னா, தாத்தா வீட்ல நம்ம பிறந்தோம். ஓகே. ஆனா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை இந்த இந்த பரீட்சை லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நெறைய ஆஸ்பத்திரிக்கு தான் போறாங்க. ஏன் அப்டின்னா, இன்ஃபெக்ஷன் ஆயிருதுங்க. இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது. அதுக்கு பிறந்த இடத்த போய் பார்க்கணும்ல. அதனால அங்க. அன்னைக்கெல்லாம் வலிச்சிங் டே. வலிச்சு பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கெல்லாம் கிழிச்சிங் டே. ஓகே. ஹேப்பி பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம்ல, அது மாரி கிழிச்சிங் டேவா தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி பரவால்ல. அன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்டின்னா, தாத்தா, பாட்டி இருந்தாங்க. அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய நேசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சுச்சா அப்டின்னா, எல்லாத்துக்கும் சரிபாதியா தான் குடுத்தாங்க. 12, 15 பேர பிள்ளைங்க இருந்தாலும், அத்தன பேர பிள்ளைங்களையும் ஒரு முதல் பேர பிள்ளைய பார்த்தா எவ்வளோ ஒரு மனமகிழ்வோட பார்த்திருப்போம். அந்த மாரி தான் அவங்களும் பார்த்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னக்கூடிய கதைகள், எத்தன நீதி கதைகள் சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த நீதி கதைகள்ல பார்த்தீங்க அப்டின்னா, எவ்வளவோ ராஜாக்கள் ஒரு சோகமான விஷயத்துல ஆரம்பிச்சு, சந்தோஷமா மட்டும் தான் அந்த கதைகள் முடிஞ்சிருக்கும். அத நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சரியா? ஏதாவது ஒரு சின்ன நீதி அதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தாத்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு நரியாம். எங்க தாத்தா கதை சொல்றாரு, நாங்க எல்லாரும் ஆர்வமா உட்கார்ந்திருப்போம். அப்ப எங்க தாத்தா சொன்ன கத ஒரு ஊர்ல நரியாம். அதோட சரியாம் அப்படின்னுவாரு. எங்களுக்கு அப்படியே கோவம் பத்திக்கிட்டு வரும். தாத்தா ஒரு வரியில முடிக்கக்கூடிய கதையா இது? சொல்லுங்க தாத்தா, நெறைய சொல்லுங்க தாத்தா. அப்படின்னு எங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த கதையில 1000 அர்த்தங்கள் இருக்கு. சரியா? நல்லா தெரிஞ்சுக்க. காட்டுக்கே ராஜா சிங்கம். சரியா? ஒரு சிங்கம் இல்ல. 10 சிங்கம், 15 சிங்கம் இருந்தா கூட காடு அமைதியா இருக்கும். காட்டுக்கு அடுத்த ராஜான்னு நியமிக்கணும் அப்படின்னா புலி. ஒரு புலி இல்ல 1000 புலிகள் இருந்தா கூட அந்த காடு நல்லா தான் இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். ஏதோ ஒண்ணு. சரியா? ஆனா, ஒரே ஒரு நரி மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த காடே ஒண்ணும் இல்லாம போயிரும்னாரு. என்ன தெரியுமா? சிங்கம் மாதிரி குணம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னாலுமே, நம்ம நல்லா தான் இருப்போம். புலி மாதிரி குணநலன் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் நம்ம நல்லா தாங்க இருப்போம். ஆனா, நரி புத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நம்ம கூடயோ இருந்தான் அப்படின்னா, நம்ம ஒண்ணும் இல்லாம போயிருவோம். அதுதான் ஒரு ஊர்ல ஒரு என்னது? காடு. சரியா? ஒரு ஊர்ல ஒரு காடு. அதுல ஒரே ஒரு நரி இருந்துச்சுன்னா, அதோட சரி. ஒண்ணும் இல்லாம போயிரும். ஒரு ஊர்ல ஒரு நரியாம், அதோட சரி. அதோடைய அர்த்தம் அதுதான். அப்ப ஆக நீதி கதைகள் அப்படிங்கிறது நெறைய வந்து நம்ம தாத்தா, பாட்டிலாம் நமக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா நம்ம வந்து இந்த காலகட்டத்துல தாத்தா, பாட்டிகிட்டயே பேசுறது இல்லையே! தாத்தா, பாட்டி ஒரு பக்கம் இருப்பாங்க. நம்மலாம் படிச்சுட்டோம்ல. பெரிய அறிவாளிகள்ல. அறிவாளி பெற்ற அறிவாளிகள்ல. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபட்டு, விவசாயமாக இருக்கட்டும், இல்ல கூலி வேலைகளா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை வெள்ளை அடிக்கிற வேலை, இல்ல டிரைவரா வேலை செய்றது, இல்ல கொத்தனார் வேலை செய்றது, இல்ல சித்தாள் வேலை செய்றது, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு கிராமத்துல கஷ்டப்பட்டு நம்மள உருவாக்கியிருப்பாங்க. சரியா? எல்லா வேலையும் நம்ம செஞ்சு தான் நம்மள வந்து படிக்க வச்சு ஆளாக்கியிருப்பாங்க. ஆனா, அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு படிச்சுட்டோமே அப்படிங்கிறதுக்காக சென்னையிலயோ, கோயம்புத்தூர்லயோ, ஃபாரின்லயோ, பெங்களூர்லயோ போய் நம்ம செட்டில் ஆயிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையே நமக்கான வாழ்க்கை இவ்வளதான் அப்படின்னு எல்லா உறவுகளையும் ஒரு பக்கம் விட்டுட்டு, இன்னொரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இது தவிர்க்க முடியாததான். தவிர்க்கவே முடியாது. ஆனால், உறவுகளை நேசிப்பதை தவிர்க்கலாமா? இன்னைக்கு அப்படிதான் போயிட்டுருக்கு. அதனால, தாத்தா, பாட்டி அப்படிங்கிற ஒரு உறவை தயவு செய்து யாரும் விட்டு விடாதீர்கள். விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். நன்றி.